அரசு அறிவிச்சிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளமை இந்த அரசுல சபையில நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். கணபதி, ஒரு உயிர் நண்பனா உனக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்தா உன் மரியாதையை காப்பாத்திக்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சமுதாயத்தில் நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போகட்டும். யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி, ஓடா ஜோக்கர். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர், மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தாங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன சோழன் திங்கிறியா இல்ல பிக்கிலி திங்கியோட பேப்பனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். இப்போ தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா? என்ன பண்றது, இந்த பப்ளிக் டாய்லெட்ல போகும்போது அடுத்தவங்க சொல்லி என்ன கலர்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு இப்படி பார்ப்பானுங்க. யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். ராக்கம்மா கைய தட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, புது ராகத்தில் மெட்டு கட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, ஏ ராசாவே பந்தல் நட்டு புது ரோஜா பூ மாலை கட்டு ஜாங்கு சக்கு ஜகக்கு சக்கு ஜாங்கு சக்கு ஜா, ஜாங்கு சக்கு ஜகக்கு சக்கு ஜாங்கு சக்கு ஜா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் வேணான்னு தானே சொல்கிறேன், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்குறேன். கார் வேணான்னு சொல்கிறேன், அவர் சொல்கிறார் 2-3 கார் வச்சுருக்கோம், இங்கே கூட அந்த நிலையில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறார். நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்கிறேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்குது, கார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தப்பு தானே, நாங்கள் சொன்னால் கேஸ் போடுங்களேன்.
போடுங்களேன் கேச. ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை அந்த தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கேன். அவரு நீங்க வீட்டில் இந்த காரு வேணான்னு தானே சொல்றோம். உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கேன்னா ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோஸ்ட் பண்றீங்க. நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. தெரியுமா அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அது மாதிரி மற்ற கட்சிகளையும் தாவேகா மட்டும் இல்ல எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்க நினைக்கிறது மகா முட்டாள்தான். எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு, எங்கயா போங்கடா, ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களா. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க ஏன் லைவ் உள்ள லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம். கேள்வி நேரத்தை முதலாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. சில வார்த்தைகளை என்னன்னு தெரியல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் காலையில இருந்து ஆளுங்கட்சியை வம்புழுக்க கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு இருக்காரு. மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கும் நீக்கப்படுகிறது. அந்த வார்த்தை அவைக்கும் நீக்கப்படுகிறது. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு, சொல்றா. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. இத பாரு கோயின்சாமி, சிவசுப்ரமணியம். அதான் இத பாருப்பா. இந்த நல்ல போலீஸ் போட்டு அவனை கண்டுபிடிக்கலன்னு வையேன், பூரா போலீஸ் கொன்னுடுவான் பாரு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஓபன் பண்ண வச்சிராதீங்க. ஓபன் பண்ண வச்சிராதீங்க. நாம் பெருமாட்டுவாரு கிரிமினல் மனநோயாளி மறுபடியும் மனநோய் காப்பகத்துக்கு போக வேண்டிய சூழல் வரும். இதுதான் உண்மை. அவருன்னு அவுத்து விட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்கு. இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கே சிரிப்பா இருக்கு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல வந்து காமெடி இருக்குன்னா, சிரிக்கிற ஒரு தலைவன் எதை பத்தியும் எதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரிஞ்சு 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 கிரிஞ்சுன்ற வார்த்தையே இப்ப கிரிஞ்சா இருக்கு நான் கேட்கறது. தயவு செஞ்சு இந்த கிரிஞ்சை நிப்பாட்டுங்களா. ஐயோ, ஒரு 2 வீடியோ டைட்டில் கிரிஞ்சுன்னு வைக்கிறது கூட எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவு கிரிஞ்சா இருக்கு கிரிஞ்சுன்னு யூஸ் பண்றது. தயவு செஞ்சு இந்த கிரிஞ்சு டேங்க் இதெல்லாம் வச்சு சண்டை போடாம அமைதியா இருங்கடா.